வணக்கம். இது தமிழ் முரசின் கோப்பிக்கடை வலையொலி. நான் செய்தியாளர் அனுஷா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது நாடாளுமன்றத்தில் துணை பிரதமர் லாரன்ஸ் வாங் இந்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செஞ்சிருக்காரு. Hope for the future, giving back to society, each one of us doing our best to make this a better place for all. இந்த பட்ஜெட்டோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது எதிர்காலத்தை ஒன்றிணைந்து உருவாக்குதல். இன்னைக்கு நம்ம கூட அந்த வரவு செலவு திட்டத்தை பத்தி பேசுறதுக்காக 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம் வாங்க. வணக்கம், என் பேர் யுவன். வணக்கம் யுவன், நீங்க எந்த துறையில் வேலை பார்க்குறீங்க? நான் டெக்னாலஜி லாஜிஸ்டிக்ஸில் வேலை செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வாலண்டியராக இருக்கேன் சில கவர்மெண்ட் ஏஜென்சிஸாலும் மட்டும் இல்லாமல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, அடுத்து நம்ம கூட மாணவி கிருஷ்மிதா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கிருஷ்மிதா. வணக்கம், என் பேர் கிருஷ்மிதா. நான் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அடுத்ததான் நம்ம கூட ஜெகதீஷ் வந்திருக்காரு. ஜெகதீஷ், உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் தொழிற்சங்கத்தில் பணிபுரிகிறேன். அதே போல் நான் சமூகத்தில் சிங்ஹா பிரிவில் அடித்தள அமைப்பு தலைவராக இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை நம்ம துணை பிரதமர் தாக்கல் செஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் நாம் இந்த வலையொலியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி அது பற்றி உங்ககிட்ட ஒரு சிறிய தகவல்கள் நான் கேட்டுக்கலான்னு விரும்புகிறேன். ஸோ பட்ஜெட்னா நீங்கள் இப்போ எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு வரீங்க, நீங்கள் எப்படி அதை க்ளோஸ்லி ஃபாலோ பண்ணுறீங்க? ஐ திங்க் பட்ஜெட் பிகாஸ் நான் எஸ்எம்யூவில் இருந்தபோது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டடி பண்ணேன். ஸோ பாலிசி ரொம்ப முக்கியமானது. ஸோ அது பட்ஜெட் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பிகாஸ் ஏனென்றால் இந்த பாலிசி இம்பார்ட்டன்ஸ் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறாங்க, ஒரு பட்ஜெட் ஒரு ஸ்னாப்ஷாட் கொடுக்கும். அண்ட் கிருஷ்மிதா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பட்ஜெட் பார்த்துட்டு வரீங்களா, இல்லை இஸ் இட் லைக் யுவர் ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ எனக்கு இதுதான் முதல் வாட்டி. ஏன்னா நான் இப்போது பார்க்க ஆரம்பித்ததுக்கு இப்போ நான் நேஷ்னல் டே ரேலி அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ பட்ஜெட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட காஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் முதல் வாட்டி நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ யா, இட்ஸ் வெரி நியூ டு மீ. நானும் பல்கலைக்கழகத்தில் இவனை போல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு அரசாங்கத்தோட கொள்கைகள் திட்டங்கள் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த திட்டங்கள் நம்ம ஒவ்வொருத்தரையும் பாதிக்குது. குடும்பங்களோ இல்லை பிஸ்னஸஸோ இல்லைனா நம்ம வெவ்வேறு வாழ்க்கை பயணங்கள் எடுக்கும்பொழுது அது நம்மளை பாதிக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் தொழிற்சங்கத்தில் வேலை பணி செய்கிறனால ஊழியர்களுக்குன்னு ஒரு பகுதி கண்டிப்பாக அந்த வரவு செலவு திட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த துறையில் பார்க்கும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்க, இன்னும் என்ன அதிகமாக செய்யலாம் அப்படின்னு எனக்கு என்னோட பணிக்கு உதவி இருக்கிறதுனால நான் இன்னும் அதிகமாக அந்த பகுதியை இன்னும் உன்னிப்பு கவனமாக நீங்கள் கேட்டு வரீங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம துணை பிரதமர் பல விதமான திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் நீங்கள் யுவன் சொல்லுங்கள், எது குறிப்பிட்ட எந்த குறிப்பிட்ட திட்டம் உங்களை ரொம்ப உங்கள் கவனத்தை ஈர்த்துச்சு அப்படின்னு? ஐ திங்க் பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு கீ எம்பசிஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் எம்பசிஸ் இருந்தது. ஸோ பார்க்கும்பொழுது யூசேஃப், ஜிஎஸ்டி வவுச்சர்ஸ், அது சிடிசி வவுச்சர்ஸ். ஆனால் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் எப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங் எலிவியேட் பண்ண போகிறாங்க, சாண்ட்விச் ஜெனரேஷன் அல்லது கேர் கிவர்ஸ். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எம்பசிஸ், எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம், எப்படி எப்படி கேர் கிவர்ஸ் வவுச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அல்லது அவங்களுக்கு ஒரு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் அது மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்க்கும்பொழுது 2 விஷயம். முதல் ஏஐ. ஸோ இன்னைக்கு ஐ திங்க் இதுதான் முதல் பட்ஜெட். ஏஐ ஒரு முக்கியமான ஒரு எம்பசிஸ். இரண்டாவது என்வாயர்மெண்ட் as a டிஃபென்ஸ். ஸோ என்வாயர்மெண்ட் as a டிஃபென்ஸ் ஐ திங்க் டிபிஎம் சொன்னாங்க ஜியோதர்மல் அல்லது நியூக்ளியர் எனர்ஜி. ஐ திங்க் அந்த ஃப்ரேமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் முன்பு பட்ஜெட் பார்க்கும்பொழுது எனர்ஜி ஒரு ஜாப், நிறைய க்ரீன் ஜாப்ஸ் வருது. ஆனால் இந்த பட்ஜெட் பார்க்கும்பொழுது எனர்ஜி ஒரு டிஃபென்ஸ். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிருஷ்மிதா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பள்ளியில் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நம்ம துணை பிரதமர் அறிவித்த சில அந்த தொகுப்பு திட்டங்கள், அந்த திட்டங்கள் எது நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தி நீங்கள் கவனித்து வந்தீங்க? ஸோ எனக்கு 2 விஷயம் என்னுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. முதலாவது அந்த இப்போது ஆன்கோயிங் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த காசா ஜீனோசைட். அதில் இப்போ அந்த கிரைசிஸ்க்காக இப்போ சிங்கப்பூரியன்ஸ் நம்ம அட்வொகேட் பண்ணுறோம். ஸோ அதோட நிறுத்திடலாமல் நம்ம இப்போ பணமால் நம்மளால் என்னென்ன செய்ய முடியும். இப்போ
economically நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா இப்போது நம்ம காசு அனுப்பலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கீம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஐ திங்க் இது வந்து இப்போது டொனேட் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சிங்கப்பூர் வந்து எந்த மூலையில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து இது வந்து இஸ் இட் பார்ட் ஆஃப் சைனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் சிங்கப்பூருக்கு வந்து நம்மளுடைய வாய்ஸ் நம்ம யார் என்பதை வந்து காட்டுறதுக்கும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இது ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது வந்து எனக்கு அந்த டிசபிலிட்டி பற்றி அவர் பேசினாங்க இல்லையா, இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்கள பற்றி வந்து பேசினது எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ஏன்னா நான் வந்து மாற்றுத்திறனாளிகளோட தொண்டூழியம் செஞ்சுருக்கேன். அண்ட் அவங்களோட இருக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோவா வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளால செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவங்களாலையும் செய்ய முடியும். என்ன இன்னும் கொஞ்சம் உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம சிங்கப்பூரியன்ஸ் அவங்களுக்கு தான் வந்து நிறையா சப்சிடிஸ், இப்போது ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்கூல்ஸில் வந்து அவங்களுக்கு தான் நிறையா சப்சிடிஸ் இருக்குது. ஆனால் இப்போது பிஆர் இல்லைனா ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸில் வந்து அவ்வளோவா சப்சிடி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது டேலண்ட் இப்போ வந்து அவங்களால நடனமாட முடிஞ்சால் கூட அவங்களுக்கு சப்சிடி இல்லாதனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களுக்கும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சப்சிடி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டேலண்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்ம we just have to give it a little ஒரு push கொடுத்தா I think they can do very well in life. Right. Yeah. Taking time off from work to attend training courses over an extended period is not easy, especially for those in their 40s and 50s with financial and caregiving obligations. I will therefore introduce a new Skills Future Level Up program to better support our mid-career workers. I will share the broad thrust of this package, this program, and the Minister for Education will provide more details at the Committee of Supply. First, I will give all Singaporeans aged 40 and above a top-up in Skills Future credit of $4,000. All Singaporeans aged 40 and above will get the top-up in May this year. For those who are younger, you do not have to worry. Your turn will come. You will get the top-up when you turn 40. We have deliberately allowed the existing basic tier of $500 in Skills Future credit to be used for a wide range of courses, and this was to instill a habit of lifelong learning. The new credit, this $4,000 credit, will be more targeted in scope. We will confine its usage to selected training programs with better employability outcomes. This includes part-time and full-time diploma, post-diploma, undergraduate programs, as well as courses for the progressive wage model sectors. And that's because we want participants taking up these programs to be assured of better employment outcomes after they have completed their training. Second, to provide more reskilling options, I will provide subsidies to all Singaporeans aged 40 and above to pursue another full-time diploma at our polytechnics, ITE, and arts institutions from academic year 2025 onwards. In other words, we will give every Singaporean another bite of the education subsidy. Even after you have graduated from an institution of higher learning as a younger person, you can come back again after you turn 40 to do a full-time diploma, and it will be at subsidized rates. Third, I will provide a monthly training allowance to Singaporeans aged 40 and above who enroll in selected full-time courses. This training allowance will be equivalent to 50% of one's average income over the last available 12-month period and will be capped at $3,000 per month. Every individual can receive up to 24 months of such a training allowance throughout their lifetime.
அதுவும் இல்லாமல் திரு லாரன்ஸ் வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகளை வந்து இங்கே வழங்கலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வெயிட்டர் இல்லை எஃப்என்பி அந்த மாதிரி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்களை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்க. ஸோ இது ஒரு நல்ல புதிய மாற்றமாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ இப்போ நானும் வந்து இந்த பட்ஜெட் இது ப்ரீஃபிங் பார்த்துட்டு வரும்போது எப்பவும் போல் அந்த அஷூரன்ஸ் பேக்கேஜ் அது நமக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர். அதை பற்றி ஜெகதீஷ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சரும் வந்து என்ன ஒரு கவர்ந்த ஒரு அங்கம்னு சொல்லலாம். நம்ம வந்து பல்கலைக்கழகத்தில் இப்போ நான் படிக்கும் பொழுது நம்ம திருப்பி வந்து நான் 4 வருஷம் படிச்சுட்டு நான் வெளியாகும் போது நம்ம படித்த எல்லாத்தையும் வந்து நம்மளோட வேலையில் பணியில் வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப விரைவாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் மற்றும் பல மாற்றங்கள் வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து பாதிக்குது. ஸோ அப்படியே இருக்கும்போது வந்து நம்ம ஊழியர்கள் வந்து தொடர்ந்து வந்து கற்றுக்கொண்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வாழ்நாள் கற்றல் வந்து அவரை பற்றி பேசுனது வந்து என்ன ஒரு கவர்ந்த அங்கம். குறிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருந்தார். அதில் வந்து ஸ்கில்ஸ் ஃபியூச்சர்னு சொல்கிறத விட அதில் சோஷியல் எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னார் ஐடி கிராஜுவேட்ஸ்க்குன்னு சில விஷயங்களை வந்து அவங்க சொன்னாங்க வந்து சில திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. சில ரொக்க தொகைகள் வந்து அவங்களோட சிபிஎஃப் டாப்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஸ்கில்ஸ் அப்பம் பண்ணுறாங்க, அந்த சோஷியல் மொபிலிட்டியும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கல்வி வந்து நம்ம கற்றுக்கிறோம், நம்மளுக்கு வந்து தேவைப்படுறதுக்காக நம்ம வந்து கற்றுக்கிறோம். ஆனால் வந்து நம்ம வேலைக்கு போகும்போது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது. அப்படி இருக்கும் பொழுது வந்து அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும். அப்போ நம்மளுக்கு அந்த பணம் இல்லைன்னா வந்து சப்சிடிஸ் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நானே வந்து அந்த 500 வெள்ளி முதல்ல கொடுத்ததை வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு நான் பயன்படுத்தினேன். நீங்கள் என்ன மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக? அப்போ நான் வந்து SUSSல கம்யூனிட்டி லீடர்ஷிப் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பண்ணேன். ஆனால் அந்த 500 வெள்ளி நம்ம வந்து அது சின்ன தொகையாக நான் வந்து பார்க்கல. ஏன்னா வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு சேவிங்ஸ் தானே. இப்போ இல்லைன்னா அதை நான் என்னோட சொந்த காசில் எடுத்து போட்டிருக்கணும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் அவங்க கொடுக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு அதை உதவி செஞ்சுருக்கோம். அவங்களோட கல்வி பயணத்துக்கு வந்து உதவி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் ஐடின்னு சொல்லும்போது கிருஷ்மிதா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து சில நண்பர்கள் வந்து ஐடியில் படிக்கிற அந்த வயது நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபைனான்ஷியலி ஹெல்ப் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது ஐடியிலேருந்து நிறைய பேர் வந்து அதோட நிறுத்திடுறாங்க. இப்போ டிப்ளமா, இப்போ பாலிடெக்னிக் அதில் போகாமல் அவங்களுடைய ஸ்டடீஸை வந்து ஐடி முடிச்சோடனே வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காங்க நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். அதற்கு காரணம் வந்து அவங்களுடைய வருமானம் வீட்டில் இருக்கிற வருமானம் வந்து காரணமாக இருக்கலாம். ஸோ அதை வந்து இந்த ஒரு கண்ணோட்டத்தை முறியடிக்கிற வகையில் வந்து இந்த ஸ்கீம், அந்த ஐடி ஸ்கீம் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ முதல்ல கொடுக்குற அந்த தொகையை வந்து அவங்க பாலிடெக்னிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ அது முடித்தோடனே மேபி அவங்க டிகிரி படிக்கிறதுக்கு கூட அந்த $10,000 வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ ஜெகதீஷ், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கல்வி பயணம், இப்போ நம்ம வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து 4 வருஷம் நம்ம போய் யூனியில் வந்து நம்ம டிகிரி பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாழ்நாள் கற்றல் அப்படிங்கிறது ஒரு மிக அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அது இப்போ 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் பயன்படுத்தி தொடர்ந்து எங்களை மேம்படுத்தலாம். அந்த திறன் மேம்பாடு மேலே நிறைய எம்ஃபசிஸ் வந்து நம்ம அரசாங்கம் வந்து போட்டுட்டு வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதை வந்து ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு 40 வயது எட்டினதுக்கு பிறகு அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில துறைகள் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி சில புது துறைகளும் வருது. இப்போ இவன் சொன்ன மாதிரி வந்து இந்த க்ரீன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி வரும்பொழுது வந்து அப்போ சில பேருக்கு வந்து இப்போது நம்ம வந்து அந்த ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இருக்காது. அப்போ நம்ம வந்து அந்த துறைக்கு நம்ம போகணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வேண்டிய நம்ம வந்து திறன்களை வந்து வளர்த்துக்கணும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து திட்டங்கள் இருக்கும் பொழுது வந்து நம்ம செலவுகளை வந்து குறைத்து கொள்ளலாம். Preventive care is especially important for seniors. Loneliness can do great harm to a senior. They need to stay active and socially connected. This is why we have Age Well SG. It's a new national program to support seniors to age actively, stay socially connected, and be cared for within their own communities. I think கேர் கிவிங் பார்க்கும்பொழுது என் அம்மாவை பார்க்குறேன். ஸோ அவங்களோட அம்மாவை என் ஆத்தாவை டேக் கேர் பண்ணுறாங்க. என்ன எனக்கு யோசனை இருக்குன்னு என்றால் பிகாஸ் நமக்கு வந்து ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்போ தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் ஓகே கேர் கிவிங்னா என்ன அப்படின்னு. அது ஒரு
பண விஷயம் அல்ல, ஒரு நேர விஷயம் கூட. பிகாஸ் ஏனென்றால் we have a declining fertility rate. அது பார்க்கும்பொழுது that means one elderly is a very much lesser grandchildren அல்லது working adults to care for that. So each person needs to take more responsibility. Yes. So அந்த caregiving, that's why நான் earlier allude பண்ணேன், when we look at cost of living, particular groups ரொம்ப impact பண்ணுவோம், caregivers, sandwich generation. So அந்த பட்ஜெட் பார்க்கும்பொழுது நிறைய இன்டர்வென்ஷன் காசு மூலியமாக இருக்குது. ஆனால் மூவிங் ஃபார்வர்ட் சப்போர்ட் சிஸ்டம் அல்லது நெட்வொர்க்ஸ் எப்படி இதெல்லாம் மேம்படுத்துவது, ஒரு கம்யூனிட்டி ஆஃப் கேர், ஒரு கம்யூனிட்டி ஆஃப் கேர் கிரியேட் பண்ணுவது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டெப், அந்த ஆல் த டிஃப்ரெண்ட் வவுச்சர்ஸ் ஆன் த ஸ்கீம்ஸ். ஆனால் அதுக்கு மேலே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு உணர்வு தேவை. ஸோ அந்த உணர்வு எப்படி அந்த பட்ஜெட் உருவாக்கணும் என்று நான் இன்னும் எதிர்பார்க்குறீங்க. இப்போ அண்மையில் கூட அங்கே வந்து அரசாங்கம் தெரிவிச்சு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளேஸ் அ பிக் ரோல் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கேர் கிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் மென்டலி பட் ஃபிசிக்கலி தேர் கோயிங் த்ரூ அ டோல். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் வேறு என்ன மாதிரி உதவிகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மென்டல் அந்த வெல்பீயிங் வந்து நம்ம தனியாக வந்து நம்ம எப்படி செய்கிறோன்னு அது ஒரு விஷயம். அப்போ நம்ம குடும்பங்களோட வந்து அது நம்ம எப்படி செய்கிறோம். இப்போ நான் சமூகத்தில் இருக்கிறனால வந்து அந்த சமூகம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸை வந்து கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அதையும் நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அது ஈக்கோ சிஸ்டமாக இருக்கும். அதாவது நிறையா வகையில் வந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம மேபி குடும்பத்தில் பேச மாட்டோம், ஆனால் மேபி நம்ம சமூகம் மூலமாக நம்ம வந்து உதவி கேட்கலாம். இப்போ சமூகத்தில் செய்யாத சில விஷயம் நம்ம குடும்பம் மூலமாக கேட்கலாம். ஸோ அப்படின்னு அந்த வெவ்வேறு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நிறையா சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக அது விருப்பமாக இருக்கோ அதை அவங்க போய் வந்து எடுக்கலாம். ஆனால் அதோட முக்கியமான விஷயம் வந்து சமூகத்திலேயோ இல்லை என்ன இருக்குன்னு நம்ம சில பேருக்கு தெரிய மாட்டேது. ஒரு சில இடத்துல வந்து நிறைய இருக்குது, ஆனால் எங்கே எப்படி போய் வந்து எங்கே ஆரம்பிக்கணும் தெரிய மாட்டேங்குது. ரைட். Young seniors who are currently in their 50s and early 60s will get an additional boost for their retirement through the Majula package. This was announced by Prime Minister Lee at last year's National Day rally. While the package is geared towards supporting young seniors, Pioneer and Merdeka generation seniors will benefit too. In fact, all Singaporeans born in 1973 or earlier will receive at least one component of the Majula package. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி சீனியர்ஸ்க்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க, லைக் அந்த மாஜுலா பேக்கேஜ் அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கூடுதல் உதவியாக இருக்கும் அப்படின்னு? கண்டிப்பாக அதெல்லாம் உதவியாக இருக்கும். ஆனால் அந்த சீனியர்ஸ்க்கு கொடுத்த அந்த ஆக்டிவாக இருக்கிறது, அதாவது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறது, அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்குது. ஆனால் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் வர்ற முன்னாடிக்கே நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டிய சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஹெல்த்தி எஸ்ஜி அந்த இனிஷியேட்டிவ்ல இப்போ என்னோட சமூகத்திலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறையா வந்து திட்டங்களை வந்து அதில் செய்கிறோம். அப்போ வந்து நம்ம எங்கள் அப்பா மாதிரி உள்ள மூத்தோர்கள்லாம் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக அவங்க பயனடைவாங்க. கண்டிப்பாக. இப்போ ஹெல்த்தி எஸ்டின்னு சொல்லும்போது உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ரோல் பண்ணிட்டாங்க. பட் என்ரோல் பண்ணுறதுக்கு அப்பாற்பட்டு வந்து அதை அங்கே எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க உங்கள் பேரண்ட்ஸ்? லைக் உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து லைக் ப்ரோக்ராம்ஸ் போகிறது இல்லை வந்து ஹெல்த் டெஸ்ட்க்கு போகிறது அந்த மாதிரி இன்வால்வ் ஆகுறாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. பிகாஸ் நானும் என்கரேஜ் பண்ணுவேன். சரி, இப்போ பாருங்கள் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது. நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், அந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். லைக் ஏர்லி ஆன்செட் டிமென்ஷியா, இது மாதிரி they need to keep active and need to keep mentally engaged. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இந்த they do the healthier labels, drinks especially. ஸோ நமக்கும் தெரியலை, எனக்கும் தெரியலை இந்த ட்ரிங்க்ஸ் இந்த ஹெல்த்தி லேபிள்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த சிக்னல்ஸ் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நாம் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் எவ்ரிடே ஆக்ஷன்ஸ் மூலியமாக. தென் அப்புறமா தென் யூ கேன் டூ பாலிசி இன்டர்வென்ஷன். ஸோ அது ஹெல்த் எஸ்ஜி வந்து ஒரு மூவ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் ஏரியா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அம்மாவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. Losing a job is a major setback for workers and their families. Those who become involuntarily unemployed naturally feel the pressure to rush into the first available job they find. But the new job may not always be a good fit. Ideally, they should consider ways to upgrade their skills and to find a job that fits their aptitude and talent.
But displaced workers may not have the time to train or search for new jobs, especially when they are already straining to make ends meet. Therefore, we will do more to support this group of workers. ஸோ என்னுடைய அப்பா வந்து ரிட்ரென்ச் ஆனார். ஸோ எப்போனா இட் வாஸ் டியூரிங் த COVID-19 பீரியட். ஸோ அது வந்து நிறைய பேரை வந்து தாக்குச்சு. ஸோ அது வந்து அந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தையும் கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணுச்சு. என்னோட அப்பா எப்படின்னா கொஞ்சம் நிலையாக அந்த கம்பெனியில் வந்து ஒரு 30 இயர்ஸாக he was working as EHS மேனேஜர். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 30 இயர்ஸாக அங்கே லைக் he was just there and ஸோ திடீர்னு வந்து ஒரு புது கம்பெனிக்கு வந்து வேலை செய்யணும்னு நினைக்கும் போது ஐ திங்க் அவர் வந்து லைக் கொஞ்சம் ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்தார். அண்ட் முக்கியமாக வந்து என்னுடைய அம்மா வந்து ஓகே வேலை போயிடுச்சா உடனே இன்னொரு வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னோட அப்பா என்ன பண்ணாரு which I admired and I would like in the future இப்போ இளையர்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுன்னா திரு லாரன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உடனே வந்து வேலை நிறுத்தமானோடனே இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம இருக்காமல் நமக்கு தகுந்த நம்மளுடைய ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையில் வந்து போனால் கண்டிப்பாக வந்து அது எல்லாருக்கும் வந்து ஒரு அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து அது குறைக்காமல் இருக்கும். ஸோ வாட் he did was அவர் வந்து மாஸ்டர்ஸில் போய் he did occupational health and safety. So totally different. Yes. Okay. Because அவங்களுடைய work inclined வந்து because he's a safety manager actually. Okay. So அவங்களுடைய work தகுந்த மாதிரி he did his masters in Italy during the COVID-19 period and then he came back and then அப்பதான் வந்து அந்த posting வந்து அவங்களுடைய லைக்கிங்க்கு தகுந்த மாதிரி இருந்தது. So he actually took his own time to settle in before moving on to the next job. அடுத்த முக்கியமான ஒரு பிரிவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பங்கள், அதுவும் குறிப்பாக வந்து இந்த வசதி குறைந்த குடும்பங்கள், இந்த லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து நிறைய உதவிக்காரங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜெகதீஷ், நீங்கள் வந்து ஒரு அடித்தள அமைப்பு தலைவரை வந்து பல பேரை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க, குடும்பங்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு அதில் வந்து அந்த வசதி குறைந்த குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி இதன் மூலிமா பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ என்னுடைய சமூகத்தில் வந்து ரெண்டல் பிளாக்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ அதில் வந்து நிறைய வந்து வசதி குறைந்த குடும்பங்கள் வந்து இருக்காங்க. அப்போ அந்த காம்லிங் அந்த திட்டம் வந்து முன்னே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த திட்டத்தில் வந்து அவர் வந்து காம்லிங் ப்ளஸ்ன்னு சொன்னார். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த வசதி குறைந்தவங்க அந்த குடும்பங்கள் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்க பள்ளிக்கு போகணும், ப்ரீ ஸ்கூல் இந்த மாதிரி திட்டங்கள், அப்புறம் ஹெல்த் கேர் அப்படி மாதிரி நிறைய சோஷியல் நீட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ அந்த திட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் வந்து சேர்க்குறோம். அது எதுக்கு அந்த திட்டங்கள் வந்து அவங்க எப்படி உதவி செய்யுதுன்னா வந்து அவங்க வந்து பிறக்கும்போது வந்து அந்த வசதி குறைந்த குடும்பத்தோடு இருக்காங்க. ஆனால் அது அவங்க அந்த இதுலேயே இருக்கக்கூடாது. பிறகு வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் அப், அதாவது என்னென்னா வந்து அவங்க வந்து இப்போ குறைந்த வருமானம் இருக்கிறனால வந்து அவங்க சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த திட்டம் மூலமாக வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸஸ் வந்து ஈஸிலி கிடைக்கிறது. அப்போ கிடைக்கும் போது வந்து அவங்க மற்ற பிள்ளைங்களோட வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. We will continue to take steps to improve preschool affordability. At government-supported preschools, we extend generous subsidies so that out-of-pocket expenses are kept affordable. We will lower the fees further so that full-day preschool expenses for dual-income families will be comparable to those of primary school and after-school students' care. Preschool போகிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்றால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் ஆரம்பிக்குது. இருந்தால் இல்லை என்றால் அந்த பிரைமரி ஸ்கூல் போகும்பொழுது இன்னும் கடினமாக இருக்கும். நான் ப்ரீ ஸ்கூல் போகலை, இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அந்த மனப்பான்மை ரொம்ப தாக்கம். ஸோ ப்ரீ ஸ்கூல் இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த பேசிக் இல்லை என்றால் அந்த எப்படி கீப் அப் வித் த பேஸ் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ப்ரீ ஸ்கூல் பார்க்கும்போது நிறைய வெரைட்டியும் இருக்குது. ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப டிஃப்ரென்ஸ், ப்ரைவேட் அல்லது பப்ளிக் வேறு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இஃப் அவங்க ப்ரீ ஸ்கூல் என்கேஜ் பண்ணாமல் இருந்தால் அது ரொம்ப ஒரு கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த பட்ஜெட் பார்க்கும்பொழுது அந்த ப்ரீ ஸ்கூல் ஒரு ஃபீஸ் லோவர் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, எஸ்பெஷலி ஃபார் இந்த லோவர் இன்கம் ஃபேமிலி. ரைட். நீங்கள் வந்து இப்போ தொண்டூலி அனுபவத்தில் வந்து இப்போ லோவர் இன்கம் ஃபேமிலிஸ்க்கு வந்து என்ன மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுருக்கீங்க? ஸோ நாங்கள் சிந்தா பார்க்கும்போது டோர் நாக்கிங் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ டோர் நாக்கிங் எக்ஸசைஸ் வந்தால் நம்ம கிராஸ் ரூட்ஸ் கூட இணைந்து ஒர்க் பண்ணி இன்னும் டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ். பிகாஸ்
பாலிசி ரோல் அவுட் அது முக்கியம். ஆனால் அந்த மக்களுக்கு சேரணும். மக்கள் வந்து இந்த மாதிரி பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஏனென்றால் எல்லாருமே டிவி பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்கும். ஸோ தமிழ், மெண்ட்ரின், மல்லேயா இந்த மாதிரி பாலிசிஸ் இருக்குது. நீங்கள் இங்கே போய் நாடலாம். பிகாஸ் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ஸ் பார்க்கும்போது அவங்க நிறைய தேவைகள் இருக்குது. ஒரு பெற்றோர் வந்து வேலை செய்கிறாங்க, சில நேரங்களில் மோர் தென் ஒன் ஜாப் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பார்க்கும்பொழுது சிண்டா மூலியமாக அல்லது நற்பணி அல்லது PA மூலியமாக நாங்கள் இதெல்லாம் வருது. ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் தொண்டு மூலியமாக இதெல்லாம் அவேர்னஸ் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. கரெக்ட். ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது ஓகே நானும் இதெல்லாம் நாடலாம், இதெல்லாம் நமக்கு இருக்கு, ஸோ நாங்கள் இங்கே போகலாம், அந்த சிம்பிளிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி பட்ஜெட் ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ இது வந்து புதுசு, இது வந்து நிறுத்திட்டாங்க அல்லது என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண பொழுது தென் they also understand. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கிரவுண்ட் அப் மூவ்மெண்ட். நாங்கள் அரசாங்கம் எல்லாத்துமே செய்ய போகிறாங்க என்று ஒரு யோசனை இருந்தால் அதிகமாக அந்த அந்த பீப்புள் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தொண்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு சமுதாயத்துக்கு அந்த பாலிசிஸ் எஜுகேட் பண்ணுவதுக்கு, எஸ்பெஷலி ஃபார் லோ இன்கம்ஸ் when they are time strapped. எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசதி குறைந்த குடும்பங்களுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவாதம் அளிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கவலை வேண்டாம், மன நிறைவோடு வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற இந்த திட்டங்களை வந்து பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. சேம் லைக் அதர் ஃபேமிலிஸ், லைக் அந்த பாகுபாடு இல்லாமல் நம்ம ஒன்றா முன்னேறலாம் அப்படிங்கிற அந்த மன நிறைவை அளிச்சிருக்குன்னு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 பேருமே வந்து இந்த பட்ஜெட் ஒட்டி நம்ம நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்து நம்ம வந்து கலந்துரையாடி இருக்கோம். நம்ம அரசாங்கம் நமக்கு கொடுக்குற இந்த உதவி திட்டங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம திறன்களையும் நம்ம மேம்படுத்தி நம்ம ஒன்றாக முன்னேறுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் 3 பேரும் வந்து ஒரு வார நாளாக பார்த்து உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் ஒதுக்கி நம்ம தமிழ் முரசு வலையில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி. தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி.